Taste the Daily. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட விதம், ஈரானின் இலக்கு என்ன, இஸ்ரேலின் பாதுகாப்பு அரண்கள் என்னவென்று விளக்குகிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில எப்போலிருந்து போர் தொடங்குச்சோ அப்போதிலிருந்து மத்திய கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் அமைதியின்மை நிலவுது. குறிப்பாக பாலஸ்தீனர்கள் மட்டுமின்றி லெபனான், சிரியா, ஏமன் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள இஸ்ரேல் எதிர்ப்பு போராளி அமைப்புகளுடனும் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வராங்க. அப்படி ஒரு தாக்குதல் தான் ஏப்ரல் 1 சிரியாவில் நடைபெற்றது. ஈரான் துணை தூதரகத்தின் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல்ல 2 ஈரானிய தளபதிகள் கொல்லப்பட்டாங்க. இந்நிலையில் தான் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்கி இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் எப்படி தாக்குதல் நடைபெற்றது, எப்படி முறியடிக்கப்பட்டது என்பது குறித்து நம்ம விரிவாக பார்க்க போறோம். மொத்தமாக பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளுடைய எண்ணிக்கை 331. அதாவது ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு பாய்ஞ்சு போற அந்த மொத்த ஏவுகணைகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். நீண்ட தொலைவு தாக்கும் ஏவுகணைகள் ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு மொத்தம் 1900 கிலோமீட்டர், ஆனால் 12 நிமிஷத்துல போகும். மொத்தமாக 110 மிசைல்ஸ் பயன்படுத்துறாங்க. 36 குரூசிஸ் ஏவுகணைகள் தாக்கப்படுது. 36மே முறியடிச்சிட்டாங்க இஸ்ரேல். அதே மாதிரி 185 ட்ரோன் ஏவுகணைகள் விட்டாங்க. அந்த 185 ட்ரோன் ஏவுகணைகளும் முறியடிக்கப்பட்டது. இந்த தாக்குதல் எங்கெங்கிருந்து எப்படி தொடங்குச்சு அப்படின்னு பார்க்கலாம். தாக்குதல் குறிப்பாக ஈரான்ல இருந்து தொடங்குது. ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு 1900 கிலோமீட்டர். ஈரான் மட்டுமில்லாது அண்டையில் இருக்கிற ஈராக், சிரியா, லெபனான் மற்றும் ஏமன் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள இஸ்ரேலிய எதிர்ப்பு போராளிகளும் கூட்டு சேர்ந்து இந்த 331 ஏவுகணைகளையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல்ல எங்க குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். குறிப்பாக இஸ்ரேல் ராணுவ தளங்கள் 3 ராணுவ தளங்களை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் ராணுவ உளவு பிரிவு தலைமையகம் அமைஞ்சிருக்கிற இந்த பகுதி வடக்கு பகுதியிலையும், அடுத்து நேவடியம்ல அமைந்திருக்கிற வான்வெளி மையத்திலையும், ரமோன் நகரத்தில் அமைந்திருக்கின்ற விமான தளத்திலும் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அரண் எவ்வாறு செயல்பட்டு அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பா இந்த தாக்குதலை பொறுத்தவரையும் 99% முறியடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. என்னென்ன பாதுகாப்பு அரண் இருக்குன்னு பார்க்கலாம். முதல் பாதுகாப்பு அரண் அயான் டூம் சிஸ்டம். இது எல்லாருக்குமே பரவலாக தெரியும். 4 முதல் 70 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஒரு ஏவுகணை வருதுன்னா அந்த ஏவுகணையை அந்த அயான் டோம் சிஸ்டம் முறியடிக்கும். 2வதாக இருக்கிறது டேவிட்ஸ் ஸ்லிங் என கூறப்படுகின்ற இந்த ஒரு அமைப்பு. இது 40 முதல் 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி வருதுன்னா அந்த பார்டர்ல இது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இது செயல்பட்டு மொத்தமாக எந்த ஏவுகணை வருதோ அதனுடைய திசையை மாற்றி அமைக்கும். அந்த அளவிற்கு அந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்குது. 3வதாக பார்க்க போது ஏரோ சிஸ்டம். இந்த ஏரோ சிஸ்டம் தான் இந்த முறை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது 2400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு ஏவுகணை வந்தாலும் அதை நேரடியாக முறியடிக்க முடியும். இந்த ஏரோ சிஸ்டம் நிறுவப்பட்ட பிறகு இஸ்ரேல் அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தது. ஏன்னா 2400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து எந்த ஏவுகணையும் இஸ்ரேலை நோக்கி இதுவரை வந்ததே இல்லை. முதல் முறையாக ஈரான் தற்போது அனுப்பிய இந்த சிஸ்டம் நேரடியாக பாத்தீங்கன்னா ஈரான்ல இருந்து அங்கிருந்து வரக்கூடியதை இங்க இருக்கிற ஏரோ சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா முறியடிக்குது. முறியடிச்சிட்டது மட்டுமல்லாது எங்கெங்கெல்லாம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுச்சோ அந்த இலக்குகள் அத்தனையுமே திசை திருப்பப்பட்டிருது. இதன் மூலமாக 331 ஏவுகணைகள் நேரடியாக இஸ்ரேலினுடைய ராணுவ தளம் மீது தாக்கப்பட்டிருக்கும். இது முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டிருக்குது. இது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. எந்த ஒரு தொழில்நுட்பத்தை வைத்து ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என திட்டமிட்டதோ அதே தொழில்நுட்பத்தை வைத்து ரிவர்ஸ்ல இஸ்ரேல் என்ன பண்றாங்க அப்படின்னா 99% மிசைல்ஸை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதை அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகளும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இத்தகைய ஒரு சூழல்ல தான் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க இஸ்ரேல் மாதிரி அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. எங்களுடைய இலக்கு இஸ்ரேல் ராணுவம் தான். அதுவும் ஈரான்ல எங்க மேல தாக்குதல் பண்ணதுக்கு எதிர்வினையாக நாங்க இது செயல்படுத்தி இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. எப்பயுமே இஸ்ரேலை பொறுத்தவரையும் ஒரு போராளி அமைப்புகளோ ஒரு நாடுகளோ தன் மீது தாக்குதல் நடத்தினா எதிர் தாக்குதல் பலமாக கொடுக்கும். ஆனா இந்த முறை ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்க பிரச்சனையில உங்களோட இறையாண்மையை நாங்கள் காப்பாற்றுவோம், இஸ்ரேலை நாங்கள் துணை நிற்போம், ஆனால் அதே நேரத்தில் ஈரான்கோடு போர் வந்தால் நாங்கள் ஈரானோடு நேரடியாக போரிட மாட்டோம் என அமெரிக்கா கூறியிருப்பதனால
இஸ்ரேல் என்ன ஒரு முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இன்று நெத்தன்யாகு தலைமையில் ஒரு முக்கியமான வார் மீட்டிங் நடந்தது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த 48 மணி நேரத்தில் ஈரான் மீது பதிலடி கொடுப்பதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வரும் நிலையில, ஒருவேளை இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் ஏற்படும் சூழல் உருவாகும். Taste the Daily.